காலையில சீக்கிரம் எழுந்து ப்ரொடக்டிவா இருக்கணும். இப்போ எல்லாருமே அதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அலார்ம் அடிச்சப்புறம் 10 தடவ ஸ்னூஸ் அடிக்கிறது நாம தான். சோ, இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். எப்படி லேசியா இருக்கிறவங்களும் ஈஸியா காலையில எழுந்திரலாம்னு. தூக்கராத்திரியில தான் ஆரம்பிக்கணும். நீங்க காலை எழுந்திரலாம்னு விஷ் பண்றதுக்கு முன்னாடி நல்லா தூங்குறதுலயே முக்கியம் இருக்கு. டெய்லி ஒரு ஃபிக்ஸ்ட் பெட் டைம் வச்சுக்கோங்க. ஸ்லீப்பிங்க்கு 1 மணி முன்னாடி ஃபோன், Instagram, YouTube எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்க. இன்ஸ்டெட் லைட்டா புக் படிங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்லனா காமா மியூசிக் கேளுங்க. வேக்கப் டைமை கிராஜுவலா சேஞ்ச் பண்ணுங்க. நேத்து காலை 9 மணிக்கு எழுந்தவங்க இன்னைக்கு 5 மணி முன்னம் பண்ணினா ஆப்வியஸா ஃப்ளாப் தான். நாள்தோறும் 15 நிமிஷங்கள் முன்னோக்கி அலாரம் வைங்க. எக்ஸாம்பிள் 7:30, 7:15, 7 மணி அப்படியே ஸ்லோவா ஷிஃப்ட் ஆகும். ஃபோன் அலார்ம் கிளாக். பெடக்கு அருகில் இருந்தா டைரக்டா ஸ்னூஸ் அடிக்க முடியுது. அதனால பெடுக்கு தூரமா வச்சுக்கோங்க. எழுந்து நடக்கணும்னாலே அதோட ஸ்லீப்பி மோட் கெட்டுரும். வெளிச்சம் உடனே அலர்ட் பண்ணும். சன்லைட் காட்டுறதால பாடி கிளாக் ஆக்டிவ் ஆகும். கர்டன் ஓபன் பண்ணுங்க, இல்லனா பால்கனி போய் 5 நிமிஷங்கள் லைட்ல நில்லுங்க. டேலைட் சிமுலேட்டர் அலார்ம் கிளாக்ஸும் சூப்பர் யூஸ்ஃபுல். மார்னிங்ல ஒரு நல்ல விஷயம் செய்ய மனசுக்கு நல்ல மோட்டிவேஷன் வரும். எழுந்த உடனே போரிங்கா இருந்தா திரும்ப பெட் குதிக்க வாய்ப்பு. ஆனா நீங்க காஃபி, ஃபேவர் மியூசிக், வாக்கிங், ஜர்னலிங் மாதிரி என்ஜாயபிள் ஆக்டிவிட்டி வச்சா உங்க பிரெயின்கே ஒரு ஃபீல் குட் ரீசன் கிடைக்கும். வீக்கெண்ட்ல கூட ஓவர் ஸ்லீப் பண்ணாதீங்க. சாட்டர்டே, சண்டேன்னு சொல்லிட்டு காலை 10 மணி வரை தூங்கினா வீக் டேஸ், வீக்கெண்ட்ஸ் ரஃப்லி ஒரே வேக்கப் டைம் வைங்க. பாடி பேலன்ஸ் மாறாம இருக்கும். குவிக் ரீகேப். பெட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அலார்ம் கிராஜுவலி ஏர்லியர் வைங்க. ஃபோனை தூரமா வைங்க. சன்லைட் அப்சார்ப் பண்ணுங்க. மார்னிங் ஹேபிட் இன்ட்ரெஸ்டிங்கா வைங்க. வீக்கெண்ட்ஸ்ல கூட ரூட்டீன் ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் 1 வீக்குள்ள ஏர்லி பேர்ட் ஆக மாறுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மோட்டிவேஷன் டிப்ஸ்க்காக இன்னும் லோட்ஸ் ஆஃப் கான்டென்ட் வருது.